ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் ஒரு 2-3 நாளாக தொடர்ச்சியாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நம்மளுக்கு சில நேரங்களில் மனசு குழப்பமாக இருக்குது. இந்த குழப்பமாக இருக்கிற நேரங்களில் நம்மளை அறியாமலே பாருங்கள், சில நேரத்தில் சில சினிமா பாடல்களை அதாவது பக்தி பாடல்களை நம்ம முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம். பார்த்துருக்கீங்களா? ஏன் அந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்தில் இருக்கும்போது சில பாடல்கள் வரும், சந்தோஷமாக இருக்கும்போது சில பாடல்கள் நம்ம வாயில் முணுமுணுத்துட்டே இருப்போம். அப்போ இந்த பாடல்கள்லாம் கேட்கறதுனால நம்மளுக்கு என்ன மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக 2 நாளைக்கு முன்னால் தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு சில விஷயம் எனக்கு கிடச்சிது. அதை உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ இப்போ நேரத்தான் போட்டிருப்பேன். அந்த இன்னைக்கு போட்டிருக்க அந்த வீடியோவை பாருங்கள், புரியும். அந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதில் இந்த 6, 8 சம்மந்தப்பட்டிருக்கும்போது நம்மளுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். எப்படியும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் 6, 8 சம்மந்தப்பட்டாலும் சரி, இந்த அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார உளைச்சல், மன உளைச்சல், வீட்டில் ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை இல்லாத சூழ்நிலை வரும்போது எல்லாருமே லட்சரியாக வாழ்கிறாங்க, நம்ம மட்டும் ஏன் வாழ முடியல அப்படிங்கிற ஒரு சில ஏக்கங்கள், ஒரு வித குழப்பங்கள். இந்த குழப்பங்கள்லாம் உள்ளே வந்துட்டு அப்படின்னாலே மனசு காயமாகி போகும். மனசு காயமாகும் போய் தான் காயம் ஆச்சு அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அஸ்திபாரமே மனசு தான். மனசு ஒரு மனுஷனுக்கு தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அவன் எந்திரிச்சு அடுத்தடுத்த விஷயத்தை அவன் செஞ்சு சாதிக்க முடியுமே தவிர, மனசு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா நம்மளால் ஒரு புல் புதரை கூட பிடுங்கி வெளியே போட முடியாது. மலையை கூட சாதிக்கிற வலு கூட இருக்கும். ஆனால் அந்த மனசு கெட்டு போச்சு அப்படிங்கும்போது வீட்டு வாசலில் இருக்கிற ஒரு புல்லை கூட பிடிங்கி நம்ம வெளியே வீச முடியாது. அந்த மாதிரி நம்ம உடம்பு சோர்ந்து போகும். அப்போ சில நேரங்களில் இந்த சிந்தனைகள், இந்த செயல்பாடுகள் எனக்கும் இருக்கும். ஏன்னா நானும் மனிதர் தானே. எனக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் போது நான் யோசிக்கிட்டு இருப்பேன். அந்த நேரங்களில் சில நேரங்களில் நம்மளை அறியாமலே சில சாங்ஸ் வாயில் முன்முணுத்துக்கிட்டே இருப்பேன். இது ஏன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு உள்ள வர்றேன். இது நம்ம இன்னைக்கு திரையுலகத்தில் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, ரஜினிகாந்த் ஐயா. இவங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க. இவங்க ஜாதகத்தை சிம்பிளாக எடுத்து விளையாட்டு போல பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன இருக்குது அப்படின்ட்டு. இவங்க லக்னாதிபதி சிம்ம லக்கணம், மகர ராசி. சிம்ம லக்கணத்துக்கு அதிபதி காலதேவனுக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில், ராசிக்கு 10, லக்னத்துக்கு 4. 4ஆம் இடத்துல லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கிறதுனால அவங்க எடுத்த படங்களில் உள்ள சாங்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அம்மா சம்பந்தப்பட்ட சாங்ஸ் எல்லாமே மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும். அப்படியே இன்னொரு விஷயத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அது அன்புக்காக இயங்குற மாதிரி உள்ள பாட்டு எல்லாமே சிறப்பாக இருக்கும். நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடம், 4ஆம் இடங்கிறது தண்ணி, நீர் சம்பந்தப்பட்ட இடம், ஆடை, துணிமணிகள், அவர் போடுற அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். கலர் விதவிதமான டிசைன், நல்ல ஸ்டைலான அழகழகான டிசைனாக ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு சாங்ஸ் எடுத்தாலும் அந்த பாட்டு ஹிட்டாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இதில் ஏன் ஹிட் ஆகுது. அப்போ இந்த வந்தேண்டா பாட்காரன் அப்படிங்கிற அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா மகா கொல்லா மாசில் அந்த பாட்டெலாம். ஏன்னா அந்த டைமில் வரும்போது 92 நினைக்கிறேன், எனக்கு அந்த காலகட்டத்தில் வரும்போதுலாம் சரியான ஃபேமஸ் அது. ஏன் அப்படின்னாச்சுன்னா பால், 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம், புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொன்றையும் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சில விஷயம் கிடைச்சது. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இதிலே பாருங்கள், அந்த லக்னாதிபதி நிற்கிறது 4ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடம், ஆனால் காலதேவனுக்கு 8ஆம் இடம். தளபதியில் ஒரு பாட்டு வரும் பாருங்க, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அப்படிங்கிற பாட்டு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கொலை மாசாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தளபதி படத்தை ஏன் அதில் நான் யோசிக்காமச்சுன்னா செவ்வாயின் வீட்டில் தான் லக்னாதிபதி நிற்கிறார். செவ்வாய் வீடு என்ன, செவ்வாய்னா தளபதி, புரியுங்களா? சண்டை 8ஆம் இடம் சம்மந்தம், காலதேவனுக்கு 8ஆம் இடம், சண்டை சச்சரவு சம்மந்தப்பட்ட இடம். அப்போது அந்த சாங்ஸ்லேயே பாருங்கள், ஃபஸ்ட்டு நல்லா அழகாக போயிட்டே இருக்கும். இடையில வர அந்த மியூசிக் வர நேரங்களில் சண்டை போடுற காட்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பாட்டில் மகா ஹிட்டு. இந்த மாதிரி தானே அப்போ எல்லாமே அமையுது. அப்போ நம்மளும் சில நேரங்களில் ரொம்ப மன நெருக்கடியாக இருக்கும்போது ஒரு சில சாங்ஸ் நம்ம முணுமுணுக்கிறோம்ல, அப்போ நம்மளுக்கு இதை மக்களுக்கு இந்த விஷயத்தை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. இந்த எண்ணம் தப்பா ரைட்டா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொன்னால் நான் புரிஞ்சுக்குவேன், சரிங்களா? இதில் நான் யோசிச்சு அப்படின்னாச்சுன்னா அப்போ இது லக்னாதிபதி 4ஆம் இடம் 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு. அதே லக்னாதிபதி 6, 8 சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்க அப்போ என்ன மனநிலையில் இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் வீட்டுக்குள்ளே, தொட்டதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும், தொட்டதெல்லாம் கடனாக இருக்கும், வம்பு வழக்கு பிரச்சனையாக இருக்கும், எதை செஞ்சாலும் நஷ்டமாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு மனசு எந்த அளவுக்கு காயமாயிட்டு இருக்குன்னு பாருங்கள். முதல்ல காசு பணம் இல்லை அப்படிங்கிற போதே மனசு காயமாயிரும். இவங்களாம் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிற அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி குரு பகவான் 6, 8 சம்மந்தப்பட்டவங்களாம் குரு பகவான் கூட லக்னாதிபதி குரு பகவான், சுக்கிர பகவான், இவங்களாம் 6, 8 சம்மந்தப்பட்டு
இருக்கிற அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனசு வந்து எந்த நேரமும் வந்து காயமாகி கொண்டே இருக்கும், மனசு வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த லக்னாதிபதி சுக்கிர பகவான், குரு பகவான் 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டு இருக்க நண்பர்களுக்கு வந்து மனவேதனை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நான் ஒரு ஜோதிடராக என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியுது, மற்றவங்க புரிஞ்சுக்காங்க என்னன்னு தெரில. எனக்கு வந்து அது புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குது. ஏன்னா எப்போவுமே வந்து நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லி பேசியிருக்கியப்பா, இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு கேட்கலாம். உண்மையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ஒரு ஜாதகத்தில் வந்து இந்த 6, 8 சம்மந்தப்பட்ட கிரகங்கள் இருக்கும்போது வந்து அவங்க வந்து மிக மிக அவதிக்குள்ளாக வருவாங்க. அவங்க வந்து அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் வந்து புரிஞ்சிக்கிற தன்மை வேணும். முதல்ல வந்து நான் வந்து ஏன் இதெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் இந்த விஷயத்தெல்லாம் உள்ள கொண்டு வரேன் அப்படின்னாச்சுன்னா, சினிமா பாடல்லையுமே உங்களால் பரிகாரம் தேட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை கொண்டு வர்றேன். ஏன் நான் உணர்றேன் ஒரு சில விஷயங்களை, உணர்ற விஷயத்தை நான் அதை வந்து என் ஜாதக ரீதியாக நான் உங்களுக்கு வந்து யோசிக்கிறேன், எப்படி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையுமே, ஒவ்வொரு பொருளையுமே, அதாவது என் கண்ணுக்கு தெரியல ஒவ்வொரு பொருளையுமே கிரகங்களாக பார்க்குறேன். இப்போ என் தம்பி வர்றான், என்கிட்ட பேச வரான்னு எனக்கு 3ஆம் இடம் சம்மந்தப்பட்ட ஆக்டிவேட் ஆகுது. எங்கள் அம்மா வர்றாங்கன்னா 4ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுது. அப்பா வர்றாங்கன்னா 9ஆம் இடம். என் குழந்தை வந்து என்கிட்ட பேச வருது அப்படின்னா 5ஆம் இடம். குழந்தை கூட வர்றது வந்து ஒரு கோழி வருது அப்படின்னாச்சுன்னா அங்கே கூட கேது வர்றா. இப்படி என் கணக்கு, அதாவது நான் பார்க்குற விஷயங்களை புதாவே கிரகங்களாகவே நான் யோசிக்கிறதுனால எனக்கு வந்து அந்த இறைவன் வந்து ஒரு சில விஷயத்தை கொடுக்குறான். அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். இதில் வந்து நிறை குறை கண்டிப்பாக இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே நான் பெர்ஃபெக்டாக கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. அதில் நிறையும் இருக்கும், குறையும் இருக்கும். குறை இருந்தால் அதுக்கு ஓராமல் போட்டுருங்க, இல்லைன்னா கூப்பிட்டு சொல்லுங்கள், இந்த விஷயம் தப்பாக வருதுன்னு சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். நிறைவாக இருந்தாச்சுன்னா சந்தோஷமாக ஏற்றுக்குங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி, இப்போ 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டு லக்னாதிபதி ராசி அதிபதி சுக்கிர பகவான் குரு பகவான் இருக்கும் நண்பர்களுக்கு வந்து சோக பாடல் வந்து அதிகமாக பிடிக்கும். எந்த ஒரு பாட்டு கேட்டாலும் சோகமாக பாட்டு கேட்பாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை சோகமாக தான் போயிட்டு இருக்கோம். 6, 8 சம்மந்தப்பட்டாலே வாழ்க்கை சோகமாக தான் இருக்கும். சோக பாடலை வந்து அதிகமாக விரும்பி கேட்பாங்க. அப்போ அந்த சோக பாடல்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கிரன் சம்மந்தப்படும் போது சோக பாட்டில் வந்து காதல் சம்மந்தப்பட்ட, தோல்வி சம்மந்தப்பட்ட பாடல்கள். இதே வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ரொம்ப நெருக்கடியாக போயிட்டு அப்படின்னாச்சுன்னா இது இப்போ இந்த நான் பிறந்தது தனியா, இப்படி சில பாடல்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி சாங்ஸ். அதாவது எதையுமே வந்து நம்ம தனிச்சு விடப்பட்ட இடமே 6, 8 சம்மந்தப்பட்டது தான். 6, 8 சம்மந்தப்பட்ட அப்படின்னாலே அந்த மனிதன் வந்து அந்த குடும்பத்திலிருந்து அந்த சமுதாயத்திலிருந்து அவன் தனிச்சு ஒதுக்கப்படுறான்னு அர்த்தம். அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ சோகப்பாட்டை தான் இவங்க விரும்பி கேட்பாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து சிறப்பாகவும் இருக்கும். நல்ல சில நேரம் வந்து மனசு எல்லாம் இருக்கும்போது ஒரு 4 பாட்டு 2 பாட்டு ஒரு ஓரமாக இருந்து ஹெட்செட் போட்டு அப்படியே அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 2 பாட்டு கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணி பாருங்கள். மனசு ஃப்ரீயாக இருக்கும். மனசு சுத்தமாக ஃப்ரீயாக அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் ஒரு சில நேரங்களில் அந்த விஷயமா செஞ்சுருக்கிறேன், அதான் சொல்கிறேன். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துலேயே அந்த அமைப்பு இருக்கும். 12ஆம் இடத்துல இந்த அமைப்பு இருக்க அன்பர்கள் பாருங்கள், ட்ராவலில் போயிட்டு இருப்பாங்க, நல்ல நல்ல பாட்டாக போடுவாங்க, இவங்க கேட்டு ரசிக்கிட்டே போவாங்க. எங்கே போனாலும் ட்ராவலில் போகும்போது இவங்களுக்கு வந்து அந்த பாட்டு இருந்துகிட்டே இருக்கும். 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சம்மந்தப்பட்டாலும் சரி, குரு பகவான் சம்மந்தப்பட்டாலும் சரி, லக்னாதி சம்மந்தப்பட்டாலும் சரி, இவங்க வந்து போகும்போது வந்து அந்த ரசனை பூதா பார்த்தீங்கன்னா அழகாக இவங்க காதுக்கு இனிமையாக மனசுக்கு இதமான பாட்டாக சாங்ஸ் போட்டே இருப்பாங்க. இதுக்கு பஸ்ஸை விட்டு இறங்கும்போது இறங்கணுமான்னு யோசிச்சு இறங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ட்ராவலில் போகும்போது அந்த மாதிரி இனிமையாக இருக்கும் அவங்களுக்கு கேட்குறது. இப்போ நிறைய பேர் சில பேர் வேலைக்கு போகும்போது அந்த மாதிரி பாட்டு கேட்டு தான் வேலைக்கு போகிறாங்க. அது 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டவங்க. இரவு நேரம் தூங்க போகிறதுக்கு மேலே சாங்ஸ் கேட்டு தூங்குவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து யோகமானு கேட்டால் கண்டிப்பாக மனசு ஃப்ரீயாக இருக்கும். யோகம் நமக்கு காசு பணம் வரும் அப்படின்னா 2ஆவது பிரச்சனை. முதல்ல வந்து உங்கள் மனம் வந்து தெளிவாக அமைதியாக நிதானமாக இருந்தாலே நீங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உச்சத்தை கண்டிப்பாக அடைய முடியும். அப்போ அதே சமயத்தில் வந்து இந்த 6, 8 சம்மந்தப்பட்டு தெசாபுத்தி நடந்தாலும் சரி, அல்லது நம்ம ராசி லக்னத்துக்கு 6, 8 வந்து நான் ஏற்கனவே சொன்ன வந்து குரு சுக்கிரன் அந்த கிரகங்கள் வந்து அங்கே போய் உட்கார்ந்துருந்தாலும் சரி, இந்த அன்பர்களுக்கு வந்து எப்போவுமே வந்து பாருங்கள், ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட இடங்கள்ல ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட இடம், கல்லூரி சம்மந்தப்பட்ட இடங்கள் இருக்குல்ல, 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கல்லூரிக்கு எடுக்கலாம். ஏன்னா காலதேவனுக்கு 6ஆம் இடம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசி. கல்லூரி சம்மந்தப்பட்ட இடங்கள்ல இருக்கிற அந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஷூட்டிங் சம்மந்தப்பட்டு நடந்து அங்கே இருந்து சாங்ஸ் எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சாங்ஸ் வந்து அது லவ் சாங்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பிடிச்ச எந்த சாங்காக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மன அமைதியை கண்டிப்பாக கொடுக்கும். சரி, 8ஆம் இடம் மட்டுமே தான் எனக்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டிருக்குது, நம்ம என்ன மாதிரி பாட்டு கேட்கலாம்னு 8ஆம் இடம் அப்படிங்கிறது சுடுகாடு மருத்துவமனை சம்மந்தப்பட்டது தானே. அப்போ சுடுகாட்டு ஓரமாக சுடுகாட்டில் இருந்து பாட்டு படிக்கிறது. இப்போ இந்த மனிதன் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மனிதங்கிற சாங் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயும் வரும், சோகமாகவும் அந்த சாங்ஸ் வரும். அந்த சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எனக்கு அந்த பாட்டெலாம் வந்து ரொம்ப இனிமையாக பிடிக்கும்.
ஒவ்வொரு வரியும் ரசிப்பேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 8ல குரு, புரியுதுங்களா? அப்போ 8ல குரு சுடுகாட்டில் உட்காந்து அந்த புணம் எரிகிற மாதிரி சீன் இருக்கும், அது பக்கத்தில் இருந்து அந்த பாட்டை படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சாங்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப காதுக்குள்ள வந்து அந்த பாட்டை கேட்டோம்னா ரொம்ப இனிமையாக அந்த என்ன மறந்தே கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அது கேட்கும்போது என் மனசு ஃப்ரீயாக இருக்கும். அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ நம்ம வந்து ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? மன சோகமாயிருமா? சோகத்திலே இருப்போம். அப்போ சோக பாடல் கேட்க கேட்க என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு அமைதியான ஒரு முடிவு கிடைக்கும். 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட கேட்டால் 8ஆம் இடம் அசிங்க அவமானங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம்ல. அப்போ நம்மளை வந்து ஒரு சினிமா ஒரு கதை இருக்குது, கதையில் வந்து ஒரு கதாநாயகனை வந்து அடித்து அசிங்கம் பண்ணி வெளியே தள்ளிடுறாங்க. வெளியே போகும்போது ஒரு பாட்டு பிடிச்சிட்டு போவார் பார்த்தீங்களா? இப்போ இந்த உடன்பிறப்பு படத்தில் பார்த்தீங்கன்னா நான் பிறந்தது தனியாக வளர்ந்தது தனியாக சாங்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பர்கிட்ட வந்து வீட்டை வெளியே போகணும்னு சொல்லி அசிங்கப்பட்டு வெளியே அனுப்பும்போது அப்போ அசிங்கப்பட்டு வெளியே இந்த சாங்ஸ்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி சாங்ஸ் நீங்கள் கணக்கை தேர்ந்தெடுத்து நீங்கள் இந்த மாதிரி சாங்ஸ் தான் நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு இருப்பீங்க, கேட்டுட்டு இருப்பீங்க. நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கே புரியுது. இருந்தாலும் தெரியாத அன்பர்களுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த மாதிரி சாங்ஸை வந்து நீங்கள் கேட்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஒரு குடும்ப சூழல்லையோ ஒரு காதல் சம்மந்தப்பட்ட சூழலை சிக்கி அசிங்கப்பட்டு வெளியே போக வேண்டான்னு உதறி தள்ளும் போது ஒரு மனிதன் தனிமரம் ஆகும்போது சில சாங்ஸ் வந்து இப்போ சினிமாவில் வரும் பாருங்க. அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதான் சோக பாடல் பொதுவாக சொன்னேன். அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வம்பு வழக்கு கூட்டு கேஸ் இந்த மாதிரி சமாச்சாரம் தான். உங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறது, அப்போ வேலைக்கு போகிற இடங்களில் வந்து நம்மளுக்கு வந்து துன்பங்கள் அதிகமாக இருந்து அங்கே வந்து நமக்கு பிரச்சனையாகி அங்கேருந்து வெளியே போடா நீ வெளியே வரதுக்கப்புறம் அதில் அந்த மாதிரி படங்கள் சினிமாக்கள் இருந்தால் அதுலேருந்து 2-3 சாங்ஸ்லாம் வரும். அது எனக்கு வந்து நிறைய இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. அதை எழுதி வச்சு குறிப்பெடுத்து எழுதி தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வேண்டாம், நம்ம மனசில் பட்ட விஷயத்த நம்மளுக்கு கிடைக்கிற விஷயத்த அப்படியே சொல்லுவோம் அப்படிங்கிறக்காக தான் அது குறிப்பெடுக்காமல் விட்டுட்டேன். மத்தியானம்லாம் நிறையா யோசிச்சு வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 100 பாட்டு பக்கம் யோசிச்சு வச்சுருந்தேன் எந்தெந்த சாங்ஸ்லாம் கேட்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அது வந்து எனக்கு அது 2வது எனக்கு வந்து புக்ஸை பார்த்து படித்து சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து எனக்கு வரதில்லை. மனசில் பட்டது இறைவன் அந்த நேரத்தில் என்ன கொடுக்கானோ அதை உங்களுக்கு கொடுத்திடணும் அப்படின்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதனால தான் இப்போ வந்து ஒரு சில சாங்ஸ் சொல்கிறேன். அப்போ சோகப்பாடலை விரும்பி கேளுங்க. சோகப்பாடலை வந்து சோகமாக போகணும்னு சொல்லலை. அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த மாதிரி சாங்ஸ் வந்து உங்கள் மனசுக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்கும். அதை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்து 2 சாங்ஸ் கேட்டிங்க அப்படின்னாலே மனசு ஃப்ரீ ஆகிடும். மனசு ஃப்ரீ ஆகும்போது அடுத்த விஷயம் வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் நகட்டிடலாம். மனசு ஃப்ரீ ஆகிட்டு அப்படின்னாச்சுன்னா அடுத்த விஷயத்த வந்து நீங்கள் ஈஸியாக நகட்டி கொண்டு போயிடலாம். அதுக்கு வந்து தெய்வ வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் தெய்வ வழிபாடு செய்கிறது ஒரு ரகம். இது வந்து நான் வந்து எளிமையாக சொல்கிறேன். ஏன்னா அன்றைக்கி செல்ஃபோன் இருக்குது, எல்லாருமே ப்ளூடூத் போட்டிருக்கோம், ஹெட்செட் மாட்டி தான் பிரிஞ்சிருக்கிறோம். சரி, ரொம்ப ஃப்ரீயாக டென்ஷனாக இருக்கிற நேரங்களில் ஒரு சின்ன சாங்ஸ் ஒரு 2 சாங்ஸ் கேட்டோம்னா மனசு ஃப்ரீ ஆகிடும். ரைட் வந்துட்டு போடா வர்றதை பார்த்துக்கலாம், அந்த மனநிலைக்கு நீங்களே வந்துடுவீங்க. சரிங்களா? நிறைய விஷயங்களை வந்து நான் இப்போ கடந்து வந்திருக்கிறேன். நானும் வந்து இந்த மாதிரி எனக்கு காலத்தையும் 8ஆம் அதிபதியில் விருச்சிகராசி. அப்போ நானும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு தான் வந்திருப்பேன். அந்த கஷ்டங்களை அனுபவிக்கும் போது எனக்கு எந்த மாதிரி சில விஷயங்களை நான் கையில் எடுக்கும்போது என் மைண்டு ஃப்ரீயாக இருக்குமோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து பொதுவாக ஒரு வீடியோவில் கொடுத்து நீங்களும் அதை பார்த்து பயன்பெறுங்க அப்படிங்கிறக்காக தான் அந்த வீடியோவில் கொண்டு வந்தேனே தவிர வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். லக்னாதிபதி வந்து எந்த இடத்துல இருந்தால் நீங்கள் எந்த மாதிரி சாங் கேட்கலாம், எந்த கிரக சேர்க்கையில் இருந்தால் இந்த சாங் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவும் பாருங்கள். இது வந்து லக்னாதிபதி 6-8 சம்மந்தப்பட்டிருக்க அன்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து தப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து மன்னிச்சுக்குங்க, சரியாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். எது தப்போ ரைட்டோ கமெண்டில் சொல்லுங்கள். அதை வந்து நான் இது சரியாக இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆய்வு பண்ணி இன்னும் வேறு விஷயம் தரலாம்னு யோசிப்பேன். இல்லை தப்பு அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக என்னால் மூவ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது போதும்னு சொல்லிட்டு வேறு விஷயத்தை நோக்கி நான் நகருவேன், அவ்வளோதான். ஏன் நீங்கள் வந்து இதெல்லாம் யோசிக்க அப்படின்னாச்சுன்னா, ஏன்னா எனக்கு வந்து இதுக்கு முன்னால் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா கேது அதாவது செவ்வாய் திசை ராகு பற்றி கேது அந்தரம் ஓடிச்சு. இது கேது அந்தரம் ஓடுற நேரங்களில் வந்து கேதுப்பட்ட சிந்தனையே ஓடிட்டு இருந்தது. இப்போ வந்து சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் ஆச்சு, சாரி ஒரு 20 நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட இன்னொரு 45 நாளைக்கு அந்த சுக்கிரன் அந்தரம் சம்மந்தப்பட்ட விஷயம் உள்ள இருக்கிறனால வந்து இந்த சினிமா சம்மந்தப்பட்ட சாங்ஸு, சினிமா சம்மந்தப்பட்டது உங்களுக்கு ஒரு எளிமையாக, அதாவது உங்கள் மனசை வந்து ஈஸியாக எப்படி கண்ட்ரோல் பண்ணி உங்களை வந்து வெளியே கொண்டு வர முடியுமோ அதுக்கு இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறேன். இது சுக்கிரன் சம்மந்தப்பட்டதுனால வந்து இந்த சினிமா பாடல் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து மண்டக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. சரி, வர்றதை வந்து நம்ம வந்து கொட்டி வைப்போமே சொல்லி உங்களுக்கு கொட்டி வைக்கிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாகவே இருக்கும். சரிங்களா? சரி, தொடர்ச்சியாக பாருங்கள். தொடர்ச்சியாக பார்க்குற அன்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய நண்பர்கள் வந்து என் வீடியோ வந்து பார்க்குறீங்க, நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்படி பார்த்தாலும் வீடியோ பார்க்கணுங்க ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா? அதுக்காகவே நான் வந்து உங்களை வணங்குறேன்.
தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து நேயர் கேள்வி மாதிரி அப்படிங்கிற மாதிரி, அதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை வந்து எப்படா கேட்குறேன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்கள்ல, அப்போ நீங்கள் வந்து செல்ஃபோனில் வந்து மெசேஜ் போடுங்க. அதாவது ஆடியோவில் வந்து உங்களுக்கு என்ன கேள்வியோ அந்த கேள்வியை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து ஒரு ஆடியோவாக நீங்கள் அனுப்பிங்கன்னா அதுக்கும் நான் பதில் தர தயாராக இருக்கிறேன். சரிங்களா? தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டே இருங்க. எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனர் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.